ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயற்கையை நேசிப்போம், சரிங்களா? வாழ்க்கையில் எல்லாமே நேச்சர் தான். வானம், பூமி, கடல், காற்று, நெருப்பு, இந்த 5 விஷயங்களும் நம்மளுடைய நன்மைக்காக தான் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால அதை நாம் எப்படி பாதுகாக்கணும், எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முறை ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? எவ்வளோ காலம் என்ன முன்னேற்றமே போனால் கூட எவ்வளோ முன்னேற்றம் வரட்டுமே, ஆகாயம் அப்படியே தான் இருக்குது, நிலம் அப்படியே தான் இருக்குது, கடல் அப்படி இருக்குது, ஆறு, ஏரி, குளங்கள், இறைவன் படைப்பில் உள்ள எல்லாமே நம்ம நன்மைக்காக கொடுத்துருக்கிறத நாம் கை வைக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அழிவு தான். மனுஷருக்கு மனுஷர் நாம் ஏதாவது தீமைகள் செய்யும் போது தடுக்கிறதுக்கு துவா செய்யலாம், இறைவனை வேண்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இயற்கை சீற்றம் வந்தால் என்ன செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தண்ணியை சுத்தமாக வச்சுக்கணும், தண்ணியை சிக்கனமாக புழங்கிக்கணும், சரியா? அன்னைக்கு பாருங்களேன், எல்லோரும் காற்று வாங்க தான் போனாங்க, ஆனால் இன்றைக்கி காசு வாங்க போகிறாங்க. ஏன் நம்ம தாட்ஸ் அப்படி இருக்குது? காசு வாங்க போகிறப்ப என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது, நிறைய வண்டி, ரோடே இல்லை, வண்டி நிறையா வந்துருச்சு, எல்லாம் வியாபாரமாகிடுச்சு. இன்றைக்கி கமர்ஷியல் தான். ஒரு வீடு கூட வியாபாரமாக மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு டோட்டலாகவே. ஆனால் நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம், நீங்களாகவே இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நமக்கு கை கொடுக்கும், நாம் நல்லா வாழலாம். நம்ம வாழ்கிறது மூலமாக மற்றவங்களும் நல்லா வாழ முடியும், வாழ வைக்க முடியும், சரிங்களா? நம்ம வாழ்கிறதுல தான் பிறர் வாழ்க்கையும் இருக்குது. பிறர் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதருக்குமே ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்கிறார். ஆகையினால் இல்லங்களையும் நேசிப்போம். இறையன்பு அங்கே இருக்குது. பொருளாதாரமும் தேவைதான், எல்லாமும் முக்கியம்தான் வாழ்க்கையில். ஆனால் அதற்காக நாம் சுகாதாரத்தை இழந்துடக்கூடாது. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதனால் மக்களே, இந்த மதியான நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் உங்களுடைய வேலையை கவனிங்க. அப்பப்போ வருவேன் நான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.